ஒன்றும் பயங்கரமான ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. ஹை கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து vlog பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப கேப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ பட் அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா மைசூருக்கு போக போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன லாங் ட்ரைவ் போகிறது வந்து எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் எவ்ரி திங் இஸ் செட். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜாக்கெட் இருக்குது, பேக் ரெடி பண்ணியாச்சு, எவ்வளோ ஓகே. அண்ட் ஸோ புதுசாக ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கிறேன், ரைக்கர் ஆக்சுவலாக. ஸோ என்னோடய பழைய ஹெல்மெட்டில் வந்து கேமரா மவுண்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது மாட்ட முடியல. ஸோ ஒரு ஹெல்மெட் வாங்கணுமே அப்படிங்கிறனால ரைக்கர் ஒரு நல்ல பெஸ்ட் ஆஃபரில் வந்துச்சுங்கிறதுனால வாங்கினேன். அண்டு சின் ஸ்டாப் கூட வாங்கியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து கேமரா மாட்டுறதும் ரிமூவ் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜாக்கெட் மாட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். கோப்ரோவில் பார்க்கலாம். ஸோ நண்பா அவ்வளோதான், கிளம்பியாச்சு நம்ம ரைடுக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளைமேட்டு ரொம்ப க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிக்கணும். ஏன்னா வண்டி ஆல்ரெடி ரிசர்வில் இருக்குது. ஸோ கேஸ் அவ்வளோதான், பெட்ரோல் அடித்தாச்சு. ஸோ இப்போதைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வைப்போம். ஏன்னா நம்ம கர்நாடகாக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா 110 ரூபாய்க்கு மேலே இருக்குது பெட்ரோல். பாஸ் மழை வந்து விட்டு வருது. இந்த கண்டிஷனில் எப்படி நான் வந்து vlog பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப நாள் கழித்து vlog பண்ணுறோம். இப்படி ஒரு சோதனை வந்தால் என்ன தான் பண்ணுறது. அண்ட் கைஸ் ஒரு 2 வருஷம் கழித்து இந்த வழியாக வரேன். ஸோ இதுதான் சரவணப்பட்டி. அண்டு இதில் லெஃப்ட்டில் போனீங்கன்னா வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கும். ஆஃபீஸ்லாம் ஓப்பனில் இருந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இந்த வழியாக தான் வருவோம். ஆனால் அந்த டைமில் செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. நாங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 hour இல்லை 1 hour 15 minutes ஆயிரும்னா பாருங்களேன். ஸோ இந்த ரோடு வந்து அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகுங்க. ஏன்னா இது வந்து 2-way ரோடு அண்ட் வண்டி நிறைய போகிற ரோடு இது. பட் வந்து 2-way தான் இருக்கிறனால எல்லாம் ஓவர்டேக் பண்ணி அப்படியே ஸ்பீடாக போகணுன்னு பார்க்குறாங்க. இந்த ரோடுன்னு இல்லை, எந்த ரோடாக இருந்தாலுமே வந்துட்டு ரோடு சின்னதாக இருக்குது, நமக்கு வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஸ்பாட் சரியாக கிடைக்கல, டேர்னிங்காக இருக்குது அப்படின்னா பெட்டர் நம்ம வந்து ஒரு 5 seconds வந்து பின்னாடி போகிறதுல தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் வந்து ஃபாஸ்ட்டாக போனாலும் இது பண்ணி போனாலும் உங்களால் வந்து ஒரு 5 to 10 minutes மட்டும் தான் சேவ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அந்த 5 to 10 minutes சேவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு லைஃப் ரிஸ்க் பண்ணுறது வந்து சரியானு படலை. ரொம்ப மாதம் கழிச்சு வீடியோ போடுறேன், இங்கேயே வந்து லெக்சர் எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். சுகேஷ் நம்ம வந்து அன்னூர் வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் டைம் கூர்க்கு போயிருந்தப்போ அந்த வழியாக போனோம். அந்த வழியாக போய் அப்புறம் ரைட்டில் ஏதோ மண் ரோடு மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ அந்த வழியாக ஏறி ஃபைனலாக வந்து மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியில் ஜாயின் பண்ணி போனோம். ஸோ சத்தியமங்கலம் போய் அங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டில் பண்ணாரிக்கு திரும்பிக்கலாம், மெயின் ரோட்லேயே போயிடலாம் ஃபுல்லாகவே அப்படின்னு. இந்த வழியில் பைக்கில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். சூப்பராக தான் இருக்குது ரோடு. 2 சைடு நல்ல புளிய மரம். இன்கேஸ் நீங்கள் எப்போ டயர்ட் ஆனாலுமே பிரச்சனையே இல்லை, எங்கே ஓரம் கட்டினாலும் மரம் நிழல் கண்டிப்பாக இருக்கும். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது பாஸ். அதாவது ஒரு ரைடு பண்ணுறதுக்கு உண்டான பொருத்தமான கிளைமேட்டாக இருக்குது. என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா மழை எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. சத்தியமங்கலத்தில் போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும், தென் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நல்லது ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சாப்பிடும்போது vlog பண்ணலாம்னு நினச்சேன். பட் அங்கே வந்து ஹோட்டல் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஆபியஸாக நமக்கு கூட்டத்தை பார்த்தாலே வந்து பேசுறதுக்கே மனசு வராது, இதில் கேமரா எடுத்து பேசுகிறது எப்படி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமங்கலத்துலேருந்து வண்டி எடுத்துட்டோம். இப்போ டைம் சரியாக வந்து 9:45 ஆச்சு. All the things you've been taught, you've been told. Don't blink, don't run, don't turn left or turn right or look straight at the sun. ஸோ இதுதான் வந்து பண்ணாரியம்மன் கோயில். ஸோ இங்கேருந்து வந்து ஃபாரஸ்ட் ரூட் ஸ்டார்ட் ஆகுது பிரதர். ஸோ இந்த இடத்துல தான் அந்த யானை நின்றுட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருந்தது. அப்போ நாங்கள் காரில் வந்ததுனால வந்து பெருசாக எதுவும் இல்லை, நாங்கள் பக்கத்தில் நின்று பார்த்தோம். அப்புறம் அது திரும்பிகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். ஆனால் பைக்லலாம் வந்து டெஃபினட்டாக அந்த இடத்துல நிறுத்தி இருக்க கூட மாட்டேன் நான். ஒன்றும் ஐயோ டயர் அப்படியே வெடிச்சு கிழிஞ்சு வந்துருக்குங்க. இப்போ இவ்வளோ பெரிய லாரி லோடோடு அப்படியே டயர் வெடிச்சு நின்றுருக்குது, அதுவும் காட்டில் நின்றுட்டு இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? புள்ளிமான் கேமரா வெளியே எடுக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள் பிரதர். நம்ம வந்து கேமரா எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. செம்ம கிளைமேட் பாஸ். ஃபாரஸ்ட் ரோடு, ஸ்ட்ரைட் ரோடு, எந்த ஒரு இதுவும் இல்லை, டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகிறது செம்ம ரிலாக்ஸாக இருக்குது. எந்த ஒரு தாட்ஸும் மைண்டில் இல்லை, எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் மைண்டில் இல்லை.
ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த மாதிரி கிளைமேட்டில் வண்டி ஓட்டு போகும்போது ஒன்றே மிஸ் ஆகும் பஸ். இளையராஜா பாட்டு அப்படியே போட்டு கேட்டு போகணுன்னு வைங்களேன், வேறு லெவலில் இருக்கும். சரிஞ்சிருக்குடா. மொத்தம் கீழேருந்து மேலே போகிறதுக்கு 27 ஏர்பின் பெண்ட் இருக்குது. இந்த முன்னாடி போகிற பைக்கோட லக்கேஜ் வந்து சைடில் இறங்கின மாதிரி இருக்குது. ஆனால் அவர்கிட்ட சொல்லணும், எங்கே போய் சொல்கிறது. லக்கேஜ் சரிஞ்ச மாதிரி இருக்குது. அகெயின் மலைச்சாரல் ஆரம்பித்து விட்டது. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து கேமராவை மறுபடியும் எங்கேயாவது கரெக்டாக வைக்கணும். கோப்ரோவை ஆல்ரெடி கோப்ரோ தண்ணியில் போட்டு தான் வந்து ஒரு மாதிரி கண்டமாகி சரி பண்ணி வச்சுருக்கிறேன். வாவ், அருமை அருமை அருமை, மிக அருமை. ஆனால் நம்ம அங்கே போக மாட்டோம். இந்த மலை என்னை ரொம்ப கலாய்க்குது. நான் மழை வருதுன்னு சொல்லி கேமராவெல்லாம் பாதுகாப்பாக வச்சிட்ருப்பேன், மழை எதுவும் வரல. சரி மழை வரல தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வெளியே வச்சுருப்பேன். அப்போ மறுபடியும் மழை வருது. பட் ஆனால் இதுவும் நல்லா தாங்க இருக்குது. ஒரு மாதிரி தூறல் போட்டே இருக்குது. பட் வீடியோ எடுக்கிற கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் பர்சனலாக நல்லாயிருக்கு, ரிலாக்ஸிங்காக இருக்குது. வா, இந்த ரோடோட வியூ பாருங்கள். see this beauty brother. வா, தெரியுது. வாங்க தம்பி வாங்க, கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவர் என்னை இன்டிமேட் பண்ணுறாராமா. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இடத்துல ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஸோ வெயில் சூடு இப்படி இருந்தது. ஸோ இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. எவ்வளோ ஸ்லோவாக ஏறுதுங்க அந்த வண்டி. ஓ மை காட், வேற மாதிரி. I'm trying to fight it, getting these voices inside to stay quiet. Gone to the place where all this began, to start again. சிறுத்தைகள் நடமாடும் பகுதி. ஓ, திம்பம். நம்ம திம்பம்கே வந்துட்டோம். டீ அடிப்போமா? லெட்ஸ் டேக் அ டீ பிரேக் ப்ரோ. நான் அதான் காரில் வந்து நைட்டில் நைட்டு வந்தால் இந்த ரோடெல்லாம் ஜாலியாக கிராஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது பார்த்தோம், யானை பார்த்தோம், மான் பார்த்தோம். ரோட்லேயே வந்து காட்டு மான் ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும். அது பேர் தெரியல சரியா. நாங்கள் அந்த காட்டு மான் தான் நான் சொல்கிறேன்னா அந்த மான் பார்த்தா ரோட்லேயே நிறையா இருந்துச்சு. நின்று போட்டு நைட்டு தான், பட் அதில் எல்லாம் எடுக்க முடியும். கிளாஸ் லைட்லாம் வச்சு அந்த மாதிரி சுமாராக எடுத்து போட்டோம். நான் அதெல்லாம் தாண்டி அந்த பார்டரை கிராஸ் பண்ணுவேன். ஒரு இடத்துல மழை பெஞ்சு தண்ணியாக இருந்துருக்கு. வண்டி ஒரு இடத்துல அப்படியே ஒரு இடத்துல அமைங்கி முன்னாடி இருக்கிற என்ன சொல்லுவாங்க மட்காட் சம்பளம் இது அப்படியே உடஞ்சி டயரில் மாட்டி கிட்டத்தட்ட ஒரு 1 hour இல்லை 1.5 hours இருக்கும். நைட்டு அதை ஆஃபீஸாக ஒரு 1:30 காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் அதை சரி பண்ணுறதுக்காக நிறுத்திட்டு இருக்கோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். ரோடு போட்டாங்க பாஸ், ரோடு போட்டாங்க. என்னென்னமோ சொன்ன பார்த்தீங்களா, இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்காங்க. வெல்கம் டு கர்நாடகா. நம்ம வர்றதுக்காகவே ரோடு போட்ட மாதிரி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ தான் ரோடே போடுறாங்க. Never be found, and you can't
breakdown. யாருங்க எவரும் இவ்வளோ பெரிய பேக் மாட்டிட்டு லடாக்குக்கு நடந்தே போகிறாரா? பயங்கரமான ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. எப்படி அதை பார்க் பண்ணும்போது தெரியாமல் நடந்ததா இல்லை வண்டியை கொண்டு போய் சைடில் இறக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் ஃபுல் லோடோடு அப்படியே கவுந்துருக்கு. பட் நல்ல விஷயமே என்னென்னா சைடில் இருக்கிற அந்த மரங்கள் வந்து அந்த வண்டி அப்படியே பிடிச்சிருச்சு. இல்லை அப்படின்னா அப்படியே அப்செட், அது என்ன சொல்லுவாங்க, அப்செட் ஆகிருக்கும் வண்டி. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ஒரு செகண்ட் லைட்டாக ஏதாவது நடந்தால் கூட அப்படியே அப்செட் ஆகிரும். அந்த வெல்கம் டு கர்நாடகா போர்டிலேருந்து இங்கே வர்றதுக்கே எப்படியுமே ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour கிட்டே ஆயிருந்துச்சு லாஸ்ட் டைம்லாம் நாங்கள் வந்திருந்தப்போ. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து ரொம்ப மோசம். ஸோ ஒரு இடத்துல குண்டும் குழி, அதாவது கொஞ்சம் அடித்து நவுத்திட்டு வரணும்னு நினச்சா வந்துடலாம், பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் பார்த்து ஓட்டுறோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் ரொம்பவே டைம் இழுத்து தான் வந்திருந்தோம். அண்ட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கல் மண்ணாக தான் இருந்தது, ஒரு ப்ராப்பராக ஒரு ரோடு கிடையாது, அப்படி தான் இருந்தது. அண்ட் இப்போ ரோடெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இன்னும் சாம்ராஜ்நகருக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ சாம்ராஜ்நகர் வரைக்குமே இந்த ரோடு தான் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு 30 to 40 மினிட்ஸ் கூட நம்ம போயிடுவோம். ஸோ மழை எதுவும் வராதுன்னு நம்பிக்கையில் உள்ளே இருக்கிற அந்த ரெயின் லைனரை ஃபுல்லாக கழட்டி வச்சுட்டு வெறும் ஜாக்கெட் மட்டும் போட்டுருக்கிறேன். செமையாக இருக்குங்க. இது இவ்வளோ நேரம் அதை போட்டுட்டு எவ்வளோ தொல்லை தெரியுமா? அது இல்லாததுனால வெறும் ஜாக்கெட் மட்டும் போடுறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம இப்போ சாம்ராஜ்நகர் வந்தாச்சு. இப்போ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 12:45. ரொம்பவே டிலே தான் ஆக்சுவலாக. ஏன்னா 7 மணிக்கு கிளம்பி இப்போவே வந்து 5 hour 45 minutes ஆயிடுச்சு இங்கே வர்றதுக்கு. ஓ மை காட், ஏன் இப்படி போகிறாங்க? ஸோ வந்து இன்னொரு 1 hour கிட்ட ஆயிரும். அண்ட் அங்கே போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூம் தான் தேடணும். அண்ட் ரூமை பார்த்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அடுத்து எங்கே போகணுமோ அங்கே போகணும். மைசூர் ரோடு ஸ்ட்ரைட்டுங்களா? எஸ், இந்த இடம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. எப்படியோ சுற்றி ஒரு மெயின் ரோடை பிடிச்சாச்சு. நேரமாக இப்படியே போயிட்டுருக்கோம் பாஸ். அப்படியே எதுவுமே ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் வெறும் ஹைவேயில் அப்படியே அழுத்திட்டு போயிட்டுருக்கிறோம். ஸோ பெட்டர் வந்து நம்ம நான் ஸ்டாப்பாக போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா வழியில் நின்னா ரொம்ப டைம் ஆகும். அட்லீஸ்ட் அது வந்து ஃபாரஸ்ட் ரோடு அது இதுங்கிற ரீசனால் நின்னோம். இங்கே அதெல்லாம் தேவையில்லை, ஒரே ரோடு தானே, அப்படியே பேசாமல் போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் தெரில, 4 hours 1 hour ஆகும். பாருங்கள், ஆர்மி கான்வாய் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வண்டி இருக்கும். சடனாக ஏன் இப்படி போகிறாங்கன்னு தான் புரியல. இங்கே போனால் ஊருக்குள்ளே பூந்து போகும்டா. இதுதான் மெயின் ரோடு. ஆமாம், நான் போயிருக்கேன். இது ஊருக்குள்ளே போய் இதுதான் மெயின் ரோடு. அப்படியா? எதில் வேணால் போய்க்கலாம், எதில் போகணுமோ அங்கே போகலாம். நான் அதில் ஆல்ரெடி போயிருக்கேன். இவனும் ஃப்ரெண்டும் அந்த வழியாக போயிருக்கான். ஆனால் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த வழியாக தான் போகுது. சரி, இந்த தடவை இப்படி போகலாம், ஏன்னா அது வந்து ஊருக்குள்ளே வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வழியாக வந்தோம் அப்படின்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு பேக் சைடில் இருந்து சுற்றி நம்ம இந்த ரோட்டில் தான் வந்து ஜாயின் பண்ணுவோம். அண்ட் அங்கே தான் வந்து ஒரு சிவன் சிலை இருக்கும், கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதாங்க வந்து அந்த சிவன் சிலை. இங்கேருந்து இன்னும் 4 கிலோமீட்டரில் வந்து மைசூர் சிட்டி. அண்டு மடிக்கேரி, அதாவது கூர்க்கு மங்களூரில் இந்த லெஃப்டில் போகணும். பேலஸ் போகணும், ஜூ போகணும், தென் மேலா நடக்குது அதையும் போகணும். இங்கெல்லாம் போகணுன்னு நினச்சிருக்கோம். அண்ட் இதெல்லாம் காட்டணும்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம வந்து மைசூர் சிட்டிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அண்ட் இதில் வந்து நிறையா ரூட் வந்து நோவே அது இது நிறையா வச்சுருப்பாங்க. நமக்கு தெரியாமல் வந்து எல்லா வழியிலையும் போக முடியாது. ஒரு ரூம் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ரூமுக்கு தான் வந்து தேடி போய்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேலஸ். ஆக்சுவலாக பேலஸ் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. இந்த ரோடு தான்.
இது பாருங்க, இது பேலஸோட இது ஒரு என்ட்ரன்ஸ். இதுதான் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். கரெக்ட். ரயில்வே ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட். ஆக்சுவலாக மைசூர் ஜங்ஷன், பஸ் ஸ்டாண்ட், பேலஸ் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. வா, என்ன கூலாக இருக்குது தெரியுங்களா. இங்கே சுற்றி ஃபுல்லாக மரமாக இருக்கிறனால இந்த ஏரியா உண்மையிலே ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போது நாங்கள் பார்த்து வச்சுருந்த ரூமை போய் பார்த்தோம். ரொம்ப வஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ 800 சொல்கிறாங்க. பட் 800க்கு வந்து அந்த ரூம் ஒர்த்தே இல்லை. 800க்கு வந்து பேலஸ் பக்கத்துலேயே வேறு எங்கேயாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால தான் சரி நாங்கள் வேறு ரூம் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். சும்மா ரூம் தேடுறதெல்லாம் vlogல போட வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் நான் ரூமெல்லாம் பார்த்து செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். 2 hours later. ஸோ கைஸ், நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான். பட் ரூம் வந்து மேக் மை ட்ரிப்பில் காமிச்ச ஃபோட்டோஸ்லாம் வேறு. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து வேறு மாதிரி இருக்குது. எப்படி பார்த்தாலும் வந்து ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் சரி, ஓகே, ஒன் டே தானே, ஜஸ்ட்டு இதுக்கு மேலே தேட வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்த ரூம் வந்து இதை விட ஒஸ்ட்டாக இருந்துச்சு, ரேட்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் அட்லீஸ்ட் ஓகே, இதாவது பரவாயில்ல அப்படின்னு வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ரீச்சும் ஆகியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் இங்கேருந்து வந்து பேலஸ்க்கு போகலான்னு பார்க்குறோம். ஆனால் பேலஸ் வந்து 4:30 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம நின்று லஞ்சு சாப்பிட்ணும். தெரியல என்ன பண்ண போகிறோன்னு. பேலஸ் போகிறது மற்ற இதெல்லாத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை, ஹேவ் a nice day.